தாம்பரம் பக்கத்துல ஒரு பொக்லைன் இயந்திரம் இயக்கக்கூடிய ஒரு ஓட்டுநர், அவரை தாவேகா நிர்வாகி தாக்கியதாக ஒரு செய்தி வந்த உடனே நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, தாவேகாவோட அபிஷியல்ஸ் உடனே அதை பார்த்து அது மேல ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைச்சோம். அந்த ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த வீடியோ காட்சியை பார்க்கும்போது உண்மையிலேயே அவரை கட்சியை விட்டு நீக்கிறது மட்டும் போதுமானதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ கன்னியம்பாடியில ஒரு அலிகேஷன் வந்தது. அந்த ஒன்றிய செயலாளர் மேல லஞ்சம் கேட்டதா, மாதம் மாமூல் கேட்டதா ஒரு குற்றச்சாட்டு. அது குற்றச்சாட்டு பெருசா எழுந்ததுக்கு பிறகு அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சி விட்டு நீக்கினாங்க, அது வேற. ஆனா இந்த மாதிரி வசூல் வேட்டையில இறங்கி தாக்கக்கூடிய வேலையை செய்யறது திமுகவுடைய வேலை. திமுகவுடைய தொடர்ந்து இங்க தாவேகாவில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது செய்யறாங்க அப்படின்னா அவர்களை கட்சியை விட்டு நீக்குவது மட்டுமல்லாம கடுமையான சட்ட நடவடிக்கை தேவை. இது அடிப்படையில நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இது தமிழக வெற்றி கழகத்துடைய நல்லதுக்காக நம்ம பேசுற விஷயம்தான். இத எல்லாரும் ஒத்துக்குவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வர்றது ரொம்ப சுலபமா வந்துருச்சு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவு சுலபமா எல்லாம் ஒன்னும் ஆட்சியை பிடிக்கல. அவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருக்கோம். ஒவ்வொரு ஓட்டுக்கும் அவ்வளவு வேலைகள் பார்த்திருக்கோம். மக்கள் பணி செஞ்சிருக்கோம், போராட்டங்களை அனுபவிச்சிருக்கோம், ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சிருக்கோம். இங்க முக்கியமா நம்ம ஒரு மக்கள் சந்திப்பை நடத்துறதுக்கு அவ்வளவு இன்னல்களை சந்திச்சு இருக்கடிக்கு நடுவுல நிறைய பேர் உயிரை விட்டுருக்காங்க. இப்படி நம்ம இந்த ஆட்சியில ஏறி உட்காந்து ஒரு நல்லாட்சி கொடுக்கறதுக்கான முயற்சிகள்ல தலைமையில இருக்கிறவங்க இயங்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர்கள் தொடங்கி அமைச்சர்கள் தொடங்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் ரீல்ஸ் அரசியல்னு சொன்னாலும், இவங்க எல்லாம் சோசியல் மீடியாலேயே அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொன்னாலும், என்ன சொன்னாலும் நம்மளால முடிஞ்ச நல்லாட்சியை கொடுக்கணும்னு எல்லாரும் இங்க முழு நேரமா உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஏதோ ஆபீஸ் ஹவர்ஸ்ல ஒர்க் பண்ற மாதிரிலாம் கிடையாது. முழு நேரமும் இந்த சிந்தனையில உழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். ஆனா அதை கெடுக்கிற மாதிரி இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷ ஜந்துகள், விஷ கிருமிகள் இருக்கு இல்லையா, இதை ஒழிக்காம இங்க நல்லாட்சி அப்படின்றது நம்ம கொடுத்தாலும் அது பேரளவுல தான் இருக்கும். களத்துல தவறான பெயர்கள் தான் உருவாகும். இது தன்னைத்தானே நாம சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு தருணம். ஏன்னா அண்ணா அவர்கள் 18 ஆண்டு கழிச்சு அவர் பல தேர்தல்கள் சந்திச்சதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல சொன்னது, நம்ம ரொம்ப சீக்கிரமா ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அதுல பல அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கு. இது நான் திரும்ப திரும்ப கோட் பண்றதுக்கான விஷயம், நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு தருணம். நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நம்ம எவ்வளவு மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு பெருகுதோ, அதே மாதிரி ஆளுங்கட்சியா இருக்கும்போது தங்கள் கட்சியில இருக்கக்கூடிய தவறுகளை, கசடுகளை அதை கழிச்சு கட்டுறது மட்டும் இல்லாம அதை சட்ட நடவடிக்கை மூலமா அவங்க மேல தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையும் நம்ம செஞ்சோம்னா தான் முழு நம்பிக்கை நம்ம மேல மக்களுக்கு வரும். ஏன்னா அந்த வீடியோ நானும் பார்த்தேன். எனக்கு நிறைய பேர் அதை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு நானும் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோல அவர் பேசுற வார்த்தைகளும், அவருடைய உடல் தோரணையும், அந்த அதிகாரமும், அந்த அடிக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையும் அது கண்டிப்பா ஏற்றுக்கூடியது அல்ல. இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிறகு பல கட்சிகள்ல பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இப்ப தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி படையெடுத்து வராங்க. வர எல்லாரையுமே நம்மளால நீ யாருன்னு பார்த்து நம்மளால சேர்த்துக்கிட்டு இருக்க முடியாது. 1000 பேர் 2000 பேர் வரான். வரவன் உண்மையிலேயே மக்கள் பணி செய்ய வரானா, இல்ல அந்த கட்சியில இடம் கிடைக்காம வரானா, இல்ல இங்கேதான் ஆதாயம் தேடி வரானா அப்படின்றத நம்ம அவங்க செயல்பாடுல இருந்து தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த செயல்பாடுகள்ல இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நம்மளுக்கு பிசுறு தட்டும் பொழுது நம்ம அதை களை எடுக்கல அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷச்செடியா இங்க மாறிடும். இருக்கிறவர்களையும் அது கரைபிடிய வச்சிரும், இருக்கிறவங்களையும் மாத்தி ஜாம்பிஸா மாத்திரும். ஸோ அதனால இந்த மாதிரி ஆட்களை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா இப்ப சமீபத்துல கூட ஏதோ ஒரு ஊர்ல ஒரு டாஸ்மாக், மூடப்பட்ட டாஸ்மாக் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா திறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம், அந்த டாஸ்மாக நடத்தக்கூடியவர், அந்த பாரை நடத்தக்கூடியவர் அதிமுகவில் இருந்தவர் அதிமுகவுல இருந்து தாவேகாவுக்கு வந்துட்டாரு. வந்ததற்கு பிறகு அந்த டாஸ்மாக் கொஞ்சம் கொஞ்சமா இயங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆளுங்கட்சின்றதுனால யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வருது. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துலயும் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நம்ம சோசியல் மீடியால தான் எல்லா பிரச்சனைகளும் எடுத்து மக்கள் கிட்ட வச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கும். அதே சோசியல் மீடியால வரக்கூடிய நம்ம மீதான அவதூறுகளை தாண்டி, நம்ம மீதான விமர்சனங்களை தாண்டி, நம் மீதான தவறுகளை நாம் திருத்தி கொள்ள வேண்டும். இது ஆரம்பத்துல இருந்து தமிழக வெற்றி கழகம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஆனா அடிமட்ட லெவல்ல இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாவட்டத்துக்குள்ளார எதுக்கு பகுதி, ஒன்றியம், வார்டு, கிளை அப்படின்னு பிரிக்கிறாங்க அப்படின்னா நிர்வாக
கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்காகவும் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை கேட்டறிகிறதுக்காகவும் அந்த நிர்வாக சீர்கேட்டுக்கு அந்த நிர்வாக பிரச்சனைகள்ல யாராவது உள்ள புகுந்து தவறான வேலைகளை ஈடுபடுறாங்கன்னா அவங்களை களையெடுக்கிறதுக்காகவும் தான் இந்த கட்டமைப்பை வளர்க்கப்படுது. இப்ப தலைமையில பொதுச் செயலாளருக்கோ இல்ல தலைவருக்கோ இல்ல துணை பொதுச் செயலாளருக்கோ இல்ல வேற யாருக்காவது இங்க நடக்கிற ஒரு விஷயம் தெரியுமானா தெரியாது. ஆனா லோக்கல்ல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு கண்டிப்பா தெரியும். ஒருத்தன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியையோ கட்சி பெயரையோ பதவியையோ பயன்படுத்தி எங்கேயாவது தப்பு பண்றான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மேல வெளியே வந்து மீடியாவுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க அந்த தவறை மாவட்டத்துக்கு கொண்டு போகணும், மாவட்டம் அந்த மாநிலத்துக்கு கொண்டு போகணும். அந்த மாநில நிர்வாகி உடனடியாக அந்த நடவடிக்கை செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். தவறு யார் செஞ்சாலும் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றது மட்டும் இல்ல, செயல்லையும் காட்டுவோம் அப்படின்றத தமிழக வெற்றி கழகம் காட்டும்னு நான் நம்புறேன். ஸோ அதை நோக்கி தான் மக்களும் வந்து எதிர்பார்ப்பவர்களோட பல குறைகளை வந்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை நிறைய பேர் திமுக உடன்பிறப்பதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அவதூறு தூக்கி போட்டுறது. அதை எப்படி நம்ம ஐயர் மேல வந்து இவர் நடவடிக்கை எடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டதும், கல்குவாரிகள்ல வந்து ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். மஞ்சப்படி மாமா அவனுக்கு ஒரு வேலை இல்லை, ஏதோ கோமால இருந்து வந்துட்டான். வந்துட்டு இங்க என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த மாவட்டத்துல இத்தனை கல்குவாரி மூடப்பட்டிருக்கு, அந்த மாவட்டத்துல இத்தனை கல்குவாரி மூடப்பட்டு சொல்ல போனா நீங்க எல்லாம் சால்வை போட்டு மாலை போட்டு மரியாதை பண்ணணும். அந்த ஆளுக்கு அந்த அமைச்சர் இத்தனை வருஷமா இவங்க எல்லாம் பண்ணாம இருக்கிறத இவர் பண்ணியிருக்காரு. டி.கே. பிரபுன்ற ஒரு அமைச்சர் பண்ணியிருக்காரு, தமிழக வெற்றி கழக அமைச்சர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பாராட்டி வீடியோ போடணும். நீ எல்லாம் என்ன உட்காந்து என்ன பண்ற? ஏண்டா இவ்வளவு மூடுறிய, என்ன ட்ரோன் ஷாட் எடுக்கிற, க்ளோஸ் அப் ஷாட் எடுக்கிற, லைட்டு போட்டுக்கிற, இங்க வர்ற அங்க வர்ற, காடு படை சூட வருது, இதெல்லாம் எதுக்கு பில்டப்? உனக்கு ஏன் அந்த பிரச்சனை? நான் என்ன கேக்குறேன், மக்களுக்கு நல்லது செய்யணுமா இல்ல உன்ன மாதிரி உக்காந்து வீடியோ போட்டுக்கணுமா? யூடியூபர் தானே நீ, யூடியூப் வேலையை மட்டும் பாரு. ஆட்சியில இப்படி பண்ணா அப்படி பண்ணா இப்படி குறை சொல்ற வேலையை வந்து வாயில வட சொல்ற வேலையை இந்த பார்க்காதன்னு நான் சொல்றேன். சாக்கடை துரமனிதன் உன்னை தான் நான் சொல்றேன். இந்த வாயிலேயே ஏதாவது வடை சுடுற போட்டி இல்லைன்னா பூரி சுடுற போட்டி ஏதாவது வச்சிங்கன்னா இவங்க எல்லாம் ஜெயிச்சிருவாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வேலை பார்க்கணும்னா அதை பார்க்க மாட்டாங்க. உக்காந்து நொட்டை நியாயம் பேசிக்கிட்டு நொட்டை கண்டுபிடிச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இரு. நீ இறங்கி வந்து ஏதாவது செஞ்சுட்டு பேசு. எத்தனை இடங்கள்ல நாம் தமிழர் கட்சி போராட்டம் பண்ணிருக்கு எனக்கே தெரியும். நிறைய இடங்கள்ல அதுலயும் தென் மாவட்டங்கள்ல ஒருத்தர் கனிமலை கொள்ளையை தடுக்க போய் கொள்ளையே பண்ணிருக்காங்க உங்க கட்சிக்காரங்களை. அது நீங்க கண்டு கூட இல்லை, 15 நாளுக்கு அப்புறம் தான் போய் பாத்தீங்க, அது வேற விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நாம் தமிழர் கட்சி களத்துல வந்து போராடும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடும். ஆனா இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து ஆட்சியில இருக்கிறவன் அதுக்கான உரிய தீர்வு காண்றான் அப்படின்னா அதற்கு பாராட்டுறது கூட மனசு இல்லைன்னா நீ எல்லாம் என்னையா மனுஷன்? தெரியாம கேட்கிறேன், நீ எல்லாம் என்ன மனுஷன், என்ன ஜென்மனி? இப்படிதான் கேட்க தோணுது. என்னடான்னா இந்த பக்கம் ஒருத்தன் அசிங்கமா ஆபாசமா பேசிட்டு, அந்த பக்கம் நம்ம அக்கா போலி அக்கா வந்து கமிஷன் ஆஃபீஸ்ல உட்காந்து அது எதுக்கு வந்ததுன்னு தெரியல, வெளியே வந்து பிரஸ் மீட்ல வேற ஊட்டுது. அதுல வேற விகடன் வரலையாமா. விகடன் வந்ததான் பேசுவியா, இருக்கிறவங்கள்ட்ட பேசிட்டு போயிடலாம் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அங்க கலாய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் உட்காந்து பேசி அழுது புலம்பி என்னென்னவோ டிராமா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கிட்னி மேட்ரு எங்க வகையா சிக்கிட்டு இருக்குது. அதனாலதான் இப்பவும் வந்து இந்த பிரச்சனையை ஊதி பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்கேயோ நல்லா சிக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. அதாவது நீங்க செய்ய வேண்டிய வேலை, நீங்க செய்ய வேண்டிய சமூக பணி என்ன, அதை புரிஞ்சு உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அது யாரா இருந்தாலும், எந்த கட்சியினராக இருந்தாலும் சரி, எந்த சமூகத்தினராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, இந்த நம்ம வாழக்கூடிய இந்த சொசைட்டிக்கு நம்ம என்னடா பண்றோம்? இறுதியா இதுதாங்க வாழ்க்கை. ஒண்ணுமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். போகும்போது ஒன்னும் கொண்டு போறது இல்லை. எவ்வளவு சம்பாதிச்சு எங்க கொண்டு போறீங்க? ஒண்ணும் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஆனா எதுக்கு பண்றாங்க? பேரு புகழ் இதெல்லாம். எவ்வளவு பேர் வந்துட்டாங்க. ஆனா மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் தான் இன்னைக்கு மக்கள் மனசுலயும் உதட்டிலையும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பேர்களா தலைவர்கள் என்று போற்றப்படக்கூடிய பொன்மொழிகளா. அதைதான் சொல்றோம். ஸோ இந்த பதிவு கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்துல நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி அவதூறுகளா வந்துகிட்டு இருக்கு, குற்றச்சாட்டுகளா வந்துகிட்டு இருக்கு. குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருப்பின் அதன் நடவடிக்கை போதாம இருக்கிறதா எனக்கு ஃபீல் ஆகுது. நான் அதை என் ஆதங்கத்தை இந்த பதிவுல கொட்டிட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஆதங்கம் இருந்தாலும் தாராளமா பதிவுல கொட்டுங்க, இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்க வேலுவரன்.